வாய தொறந்தா பொய்ய சொல்லக்கூடிய ரோகிணி சீக்கிரத்திலே ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறவங்களா இருந்தீங்கன்னா நமது சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரோகிணி சீக்கிரத்திலே ஜெயிலுக்கு போகணும். சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே மீனா முத்துட்ட சொல்கிறாங்க, ஏங்க இந்த ரோகிணிக்கு பார்த்தீங்களாங்க, இந்த மலேசியாக்காரங்க வந்தோன்னே தாங்க பல்வலி வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே தேங்காய் தின்னுட்டு நம்ம அத்தைகிட்டலாம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு மீனா முத்துட்ட சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, ஆமாம் மீனா, இந்த மலேசியாக்காரங்க வந்தோடனே தான் இந்த பார்லம்மா வந்து ஒரு பொய்யை சொல்லிட்டு பல் டாக்டரை பார்க்க போகுது அப்படின்னு முத்து மீனாட்ட சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க பல்வலி வந்துச்சுன்னா யாராலையும் தாங்க முடியாதுங்க, அது ஹாஸ்பிட்டல் போவாங்கல்ல, அதனால தானே செக்கப்பு பண்ணுறதுக்காண்டி போயிருக்காங்க, சும்மா ஒத்தையிலையாக போயிருக்கிறாங்க பார்த்தீங்களா, சுஜியும் கூட துணைக்கு போயிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது மீனா, இந்த பார்லம்மா வந்து நம்மளை எப்போதுமே ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்குது. மலேசியாங்கிற ஒரு பேச்சை எடுத்தால் மட்டும்தான் இந்த அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளியே போகிறதுக்கு, இல்லாட்டினா அதை மழுப்பிட்டு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிடுது அப்படின்னு நம்ம முத்து மீனாட்ட சொல்கிறாங்க. ஆமாங்க, எப்படி இருந்தாலும் இப்போ பல் டாக்டரை பார்க்க போயிருக்காங்க, என்ன செக்கப் வந்து ஏமாற்ற முடியாது, டாக்டரு கரெக்டாக தான் சில விஷயத்த செய்வாங்க அப்படின்னு துணைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சுஜி போயிருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மலேசியக்காரங்க வந்துட்டாங்க, சாப்பாடெலாம் நல்லா அருமையாக இருந்ததா அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு திருப்தியாக அனுப்பியாச்சு, நமக்கு அதே ஒரு சந்தோஷம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஆனால் இந்த பார்லம்மா மட்டும் இப்போ பேசியிருந்தாங்கன்னா அவங்க அப்பா அங்கே இருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம முத்து சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு அந்த சீனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுஜியும் நம்ம ரோகிணியும் ஹாஸ்பிட்டலில் டாக்டரை செக்கப் பண்ணுறாங்க. டாக்டர் செக்கப் பண்ணி, உங்களுக்கு ஒரு பல் சொத்த பல்லாக இருக்குது, இதை பிடுங்கியே தீரணும், இல்லாட்டினா உங்களுக்கு பயங்கர பெயின் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம டாக்டரு, நீங்கள் இப்போ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இது மேற்கொண்டு பாதிக்காமல் இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கு ரோகிணி, இல்லை ஒரு மாத்திரை மெடிசன் ஏதாவது எழுதித்தாங்க போதும், நான் நாளைக்கு வரேன், எனக்கு பிடி பார்ல ஒர்க் இருக்குது, நான் கிளம்பணும் அப்படின்ட்டாங்க. இவ்வளோ பெயினை வச்சுட்டு போகிறேன்றீங்க, நீங்கள் வலி தாங்க முடியாமல் தானே ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க, வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பல்லை பிடுங்கிடலாம், கொஞ்சம் தான் வலிக்கும், தாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டரு. உடனே பக்கத்தில் இருக்க சுஜி சொல்கிறாங்க, நான் துணைக்கு இருக்குல்ல, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு சுஜி சொன்னோன்னே, இல்லை சுஜி, என்னையால் வலி தாங்க முடியாது, நான் வந்து பல்ல பிடுங்கலை, நான் இன்னொரு நாள் பிடுங்கிக்கிடுதேன் அப்படின்னு சொன்னோன்னே, மறுக்கவே கூடாது, பல்ல பிடுங்கிருங்க, வலி தாங்க முடியாது அப்படின்னு சுஜி சொல்லணும். பலபடி டாக்டர் நீங்கள் எப்படியாவது இந்த பல்ல பிடுங்கிருங்க, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சுஜி டாக்டர்கிட்ட சொன்னோன்னே, சரி அவங்களுக்கு நான் இப்போ ஒரு மயக்க ஊசி போட்டு அவங்களுக்கு பல்ல பிடுங்கிறதுன்ட்டு டாக்டரு பல்ல பிடுங்கிறதாங்க. பிடுங்கின பிறகு பார்த்தீங்கன்னா டாக்டரு ஐஸ்கிரீம் வந்து கொடுக்குறாங்க. என்ன டாக்டர், நீங்கள் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா நர்ஸு வந்து எங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்காங்க, பல் கூச்சத்துக்கு சாப்பிடக்கூடாதுல்ல, அப்படிலாம் இல்லை, இப்போ பல்ல பிடுங்கினதுனால நீங்கள் சாப்பிட்லாம், அது ஒன்றும் செய்யாது, அந்த மரப்புத்தன்மை மாறும் அப்படின்னு டாக்டர் சொன்னோன்னே, உடனே எல்லாரும் அவங்களுடைய எல்லாருக்குமே கொடுக்குறோம், நாங்கள் வந்து உங்களுக்கு மட்டுமா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே, சுஜி அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீம் தராதிங்க, ஒரு பெட்டி தாங்க, அதுக்கு பேமெண்ட் இதில் சேர்த்து எழுதிக்கோங்கன்னு சுஜி சொல்லியிருந்தாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே பார்லர் அம்மாவை வந்து ரோகிணி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணி பல் வலி தாங்க முடியாமல் ஹாஸ்பிட்டல் போயிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம சுஜியும் நம்ம ரோகிணியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே நம்ம மனோஜ் கேட்குறாங்க, என்ன உனக்கு பல் வலின்னு சொன்னாங்க, ஆமாம் பல் வலி, ஒரு பல்ல பிடுங்கிருக்கு அப்படின்னு நம்ம சுஜி நம்ம மனோஜிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த சைட்லேருந்து விஜயா வராங்க. உடனே என்ன ரோகிணி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொத்தை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ! உடனே நம்ம விஜயா கேட்குறாங்க, என்ன சொத்தை பிடுங்கிட்டாங்களா, மலேசியாவில் இருக்க சொத்து அம்புட்டி பிடுங்கினாங்களா, யார் பிடுங்கினா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம பலகுரல் சொல்லுது, ஒரு பல்ல தான் பிடுங்கிருக்கு, அந்த சொத்தை பல்ல பிடுங்கினதை தான் நான் சொத்துன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே காமெடியாக போணுச்சு. உடனே இந்த சைடில் சுஜி கேட்குறாங்க, அவங்களுக்கு ஒரு பல்லு வலி தாங்க முடியாமல் இருந்ததுனால தான் பேசவே முடியல, ஒரு வாரத்துக்கு பேச முடியாது, அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, இது சரியாக போயிடும். என்னம்மா இது பெட்டியில் எல்லாமே ஐஸ்கிரீமா, எல்லோரும் சாப்பிட்லாமா, நல்லா இருக்க, சாப்பிடுவோமே ஐஸ்கிரீமு அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் போகுது நண்பர்களே.